Next topic, tools of financial statement analysis. So different tools are used for analyzing financial statements. First one, comparative statement. Next one, common size statement. Third one, trend analysis. Next one, fund flow analysis. Last one, cash flow analysis. இப்போ நான் உங்களுக்கு +2 போர்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் நீங்க வந்து சம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். A statement giving comparison of net increase or decrease in the individual items of financial statements of 2 or more years of a business concern is called comparative statement. ஒரு இயர் ப்ரீவியஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் உள்ள இன்கம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதா என்னன்னு சொல்றோம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சா இல்லை டிக்ரீஸ் ஆயிருந்ததா வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஃபார்மேட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதில் 4 காலம்ஸ் டிவைட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்டிகுலர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இயர் 1, இயர் 2, நெக்ஸ்ட் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இயர் 1 அண்ட் இயர் 2 வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குதான்னு பார்த்து அதை என்டர் பண்ணும். இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு போட்டு அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிப்போம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் வந்து டோட்டல் வந்து ஃபர்ஸ்ட் இயரோட செகண்ட் இயர் அதிகமாக இருந்ததுன்னா ப்ளஸ்ன்னு போட்டு அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை என்டர் பண்ணுவோம். கம்மியாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு போட்டு என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டையும் ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதானது பர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், ஆட் அதர் இன்கம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் வருது என்ன டோட்டல் ரெவன்யூ. அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணால் அதுக்கப்புறம் வர ஆன்சர் என்னது பிஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டேக்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 1. The following particulars prepare comparative income statement of Tarun and Co. Limited. Particulars 2016 to 17, 17 to 18. Revenue from operations 2 lakh and 2,50,000. Other income 50,000 and 40,000. Expenses 1,50,000 and 1,20,000. First column particulars, next column 2015 to 16. Next one 2016 to 17. Absolute amount of increase or decrease, percentage increase or decrease. So revenue from operations 2 lakh and 2,50,000. Current year விட previous year total வந்து amount கம்மியாக இருந்துச்சுன்னா plus போட்டுக்கணும். இப்போ previous year 2 lakhs இருக்குது, current year 2,50,000. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கிறதுனால plus 50,000 போட்டுக்கிறோம். Next previous year 50,000, current year 40,000, so minus 10,000. Expenses 1,50,000 and 1,20,000. So இதுலயும் previous year ஓட current year amount கம்மியா இருக்கிறதுனால minus 30,000. Next step, total revenue 2 lakh plus 50, 2,50,000. 2,50,000 plus 40, 2,90,000. ஸோ இப்போ இதையும் கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது கரண்ட் இயரில் தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 40,000. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறோம். 2,50,000 மைனஸ் 1,50,000, 1 lakh. 2,90,000 minus 1,20,000, 1,70,000. Next one, இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி அமௌண்ட் போடக்கூடாது. இந்த 1 lakhையும் இந்த 70,000ஐயும் கம்பேர் பண்ணி தான் நம்ம அங்கே போட போகிறோம். ஓகே, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ப்ரீவியஸ் இயர்ல ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 1 lakh இருக்குது, கரண்ட் இயர்ல ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 1,70,000. ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி போடணும். இங்க மைனஸ் பண்ணோம் அப்படின்றதுனால நீங்க இங்க வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் 1 lakh, கரண்ட் இயர் ப்ராஃபிட் 1,70,000. ஸோ இன்க்ரீஸ்டு பை 70,000. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்
50,000 divided by year 1 amount. நல்லா கவனிச்சுக்கோங்க, இயர் 1 அமௌண்ட்டை தான் நம்ம மைனஸ் பண்ண போறோம். இயர் 2 எடுக்கக்கூடாது. இயர் 1 இயர் 1ல என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? 2 lakhs. 2 lakhs into 100. Formula என்ன? Amount of absolute amount of increase or decrease divided by year 1 amount into 100. So இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். 2 divided by 50, so 25. இப்போ பிளஸ், இங்க பிளஸ் இருக்கிறனால இந்த பெர்சன்டேஜ் காலம்ல என்ன என்டர் பண்ண போறோம்? பிளஸ் 25. இந்த பெர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்றது நம்ம ஹெட்டிங்லேயே அங்கே எழுதியிருக்கிறனால அங்கே பெர்சன்டேஜ் வந்து போட வேணாம், பிளஸ் 25 மட்டும் போட்டால் போதும். இதை அங்கே கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? 25%. பட் இங்கே பெர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ண மாட்டோம், ஏன்னா ஹெட்டிங்லேயே நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், அதர் இன்கம்ல டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்குது? மைனஸ் 10,000. ஸோ 10,000 divided by first year amount 50,000 into 100. ஸோ இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் மைனஸ் 20%. பர்சன்டேஜ் நம்ம ஹெட்டிங்லே மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், ரெவன்யூ. டோட்டல் ரெவன்யூ 40,000 by year 1 amount 2,50,000 into 100. So 25 divided by 800. 16. So plus 16. Next one, expenses amount minus 30,000. So 30,000 by year 1 amount 1,50,000 into 100. 300 divided by 15. So minus 20%. Next one, profit before tax என்ன கொடுத்திருக்காங்க? 70,000. So 70,000 by 1 lakh into 100. 70%. So அங்க plus இருக்கிறனால plus 70. That's all. Sum number 1, comparative statement analysis. From the following particulars, prepare comparative income statement of Arul Limited. Particulars 2015 to 16, 2016 to 17. Revenue from operations 50,000 and 60,000. Other income 10,000 and 30,000. Expenses 40,000 and 50,000. Solution, revenue from operation 50,000 and 60,000. So current year ஓட previous yearல வந்து amount வந்து கம்மியா இருக்குது, இதுல அதிகமா இருக்குது. So plus ரெண்டே மைனஸ் பண்ண என்ன amount வருது? 10,000. Next one, other income, previous year 10,000, current year 30,000. So difference amount plus 20,000. Next, total revenue 50,000 plus 10, 60,000. 60 plus 30, 90,000. So previous year 60,000, current year 90,000. Difference plus 30,000. Next one, expenses, previous year 40,000, current year 50,000. So plus 10,000. Then profit before tax 60,000 minus 40,000, 20,000. Then 90,000 minus 50,000, 40,000. Difference amount 20,000. Current year வந்து 40,000. So இதோட difference என்ன? Plus 20,000. Next, percentage calculation. Amount increase or decrease plus 10,000 by year 1 amount 50,000 into 100. 100 divided by 5. So answer 25%.
percentage plus 20. Next one 20,000 by 10,000 into 100. So 200 plus 200 percentage. Next one 30,000 by 60,000 first year amount into 100. %50. Next one 10,000 by first year amount 40,000 into 100. %25. Next one 20,000 by first year amount 20,000 into 100. So 100% plus 100%. So revenue from operation 20% increase ஆயிருக்குது. Previous year இந்த year compare பண்ணும்போது other income 200% increase ஆயிருக்குது. Total revenue 50% increase ஆயிருக்குது. Expenses 25% increase ஆயிருக்குது. Profit before tax எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100% increase ஆயிருக்குது. Okay. Illustration 2. From the following particulars, prepare comparative income statement of Abdul Co. Limited. Particulars previous year 2015 to 16, current year 16 to 17. Revenue from operations, other income, expenses. இந்த சம்மில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் 30% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3 lakh and 3,60,000. So difference amount previous year current year பார்க்கும்போது plus 60,000. Next one other income previous year 1 lakh current year 60,000. So decrease ஆயிடுச்சு minus 40,000. Total revenue 3 lakh plus 1 lakh 4 lakh. 3,60,000 plus 60,000 4,20,000. So difference amount plus 20,000. Expenses previous year 2 lakh current year 1,80,000. So amount வந்து decreased minus 20,000. Next profit before tax 4 lakh minus 2 lakhs 2 lakhs. 4,20,000 minus 1,80,000 2,40,000. So இதோட difference amount பார்க்கும்போது previous year ஓட current year increase ஆயிருக்குது. So plus 40,000. Next one tax வந்து 30% கொடுத்துருக்காங்க இல்லையா. So profit before tax amount நமக்கு எவ்வளோ இருக்குது 2 lakhs. இந்த 2 lakhs into 30%. 2 lakh into 30 by 100. So 20,000 into 3 60,000. இந்த 60,000 தான் நம்ம வந்து இங்க என்டர் பண்ண போறோம். Next one 2,40,000 into 30%. 2,40,000 into 30% tax. 72,000. So 72,000. So இதோட difference எவ்வளோ வருது 60,000 current yearல வந்து 72,000 difference amount plus 12,000. Then profit before tax less tax 30%. So 2 lakh minus 60,000 1,40,000. Next one 2,40,000 minus 72,000 1,68,000. Then difference amount 1,40,000 previous year current year 1,68,000.
So tax வந்து increased amount 28,000. Next step, calculate the percentage. So first amount increased amount என்ன கொடுத்திருக்காங்க 60,000 by first year amount 3 lakhs into 100. So plus 20%. Next one, other income 40,000. First year amount, previous year amount 1 lakh into 100. So 40% minus 40%. Percentage வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஹெட்டிங்லேயே நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் 20,000. ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட் 4 lakh into 100. So 5 plus 5%. Next one, decreased amount 20,000 by first year amount 2 lakh into 100. So minus 10%. Next one, profit before tax 40,000. So 40,000 by 2 lakh into 100. So plus 20%. Next one, 12,000. 12,000 by first year 60,000 into 100. Plus 20%. Last one, difference amount 28,000 by 1,40,000 into 100. Plus 20%. So sum prepare பண்ணும்போது இது increased or decreased differentiate பண்றதுக்காக இந்த plus minus வந்து இது இந்த third columnலையும் fourth columnலையும் carefully mention பண்ணணும். Okay.